பாட்டிமா உட்காந்துருக்காங்க பேத்தியோட. ஆக்சுவலி இங்கே ஒரு பாட்டிமா இருக்காங்க பேத்தியோட, அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். என் ஊரை விட்டு நான் வெளில வந்தப்போ எனக்கு 20க்கு அப்புறம் தான் ஊரை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்தேன். அது வரைக்கும் இதே மாதிரி ஸ்பேஸில் இருந்துட்டு இப்போ அந்த மாதிரி ஸ்பேஸ் என் ஊரில் பார்க்க முடியல. பட் ஆனால் நான் இப்போ இதை பார்க்கும்போது லிட்ரலாக என்னோட சின்ன வயசில் நான் எல்கேஜி யூகேஜி படித்த ஞாபகம்லாம் எனக்கு வருது. ஆக்சுவலி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே ஒரு ரூம் இருக்குது. உள்ள இந்த நம்ம யூஸ்வலாக வந்து வில்லேஜில் இருக்க நிலவு கதவு இது எல்லாமே ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும். ஓ ஓ ஓ ஓ கம் இன்சைட். வாவ் வாவ். இது ஆக்சுவலி இங்கே மேஜர் ரிலீஜியன்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க இன் தமிழ்நாடு. பிராமின்ஸ், மாடர்ன் ஹிந்துஸ், ஜெயினிசம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். ஸோ இவங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த வீணாலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆன்டிக் பீஸ். இதெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற கேட் கூட இரும்பில் போடலை. இந்த மற்ற இடத்துல இருக்க மாதிரி அழகாக துணி போட்டதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மூங்கில். என் வீட்டு வாசல் இப்படி தான் இருக்கும் காம்பவுண்ட். ஆக்சுவலி சூப்பர் விஷயம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி வாவ். ஆக்சுவலி இந்த கொம்பு எனக்கு நெக்ஸ்ட் அந்த அடுத்த வார்த்தையே வரல. ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் வந்து குறிஞ்சினா வந்து நம்ம மவுண்டன் சார்ந்த இடம், மரம், இது மலை சார்ந்த இடம் இதெல்லாம் சொல்லுவோம். அங்கே உள்ளவங்க வந்து யூஸ் பண்ண பொருள் எல்லாம் இருக்குறீங்க. ஆக்சுவலி கொம்பு தேன் எடுக்கிறது, விறகு வெட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக கொம்பு தேன் மலையில் தானே இருக்கும். அங்கே வந்து ஒர்க் பண்ணவங்களோட ஒரு சில திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலி நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட சஜஷன் கேட்டேன். அவங்க வந்து அவ்வளோலாம் நல்லா இருக்காது, அவ்வளோலாம் பெட்டராக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் பர்சனலாக எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்த சூப்பர்பான ஒரு ஃபீல். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, நிறைய காட்டுறேன். ஜஸ்ட் கம் வித் மீ. இங்கேயும் ஒரு சில பொருளாக இருக்குது. ஆக்சுவலி திஸ் இஸ் முல்லை வந்து ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரிலேட்டடான ஒர்க்ஸ் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் வந்து முல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது வந்து வீட்டில் அரிசி புடைக்கிற மரம், பானை, இன்னும் உரல், அம்மிலாம் கூட இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் காவடிலாம் இப்படி தான் இருக்கும். இப்போது நிறைய டிசைன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஐயோ நைஸ். இதை பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நெல் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ், இந்த நம்ம கிரைன்ஸ் இதெல்லாம் போட்டு கொண்டு போவாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். Hello,
அது இல்லை. ஆக்சுவலி இப்போ வந்து குயவர் வீடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, அதாவது பாட்ரி ஹவுஸ். இந்த பாட் இதெல்லாம் செய்கிறவங்களோட ஒரு வீடு. வெளியில் பார்க்க சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து அவங்க செஞ்ச பார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்க மண்ணால் செஞ்சதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஜஸ்ட் கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மண்ணை வச்சு செஞ்ச அவங்க மேக் பண்ண நிறைய பொருள்கள் உள்ளே இருக்குது. எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் திங்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை மீன் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன பாட்ரி ஷாப் இருக்குது. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேயே உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம். உள்ளே வந்து சேல் பண்ணுறதுக்கு நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க அம்மா இருந்தாங்க, ஆக்சுவலி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சும்மா அவங்களுக்கு லைட்டாக ஏதாவது கேட்போம். ஆமாம், இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா ஏதாவது சொல்லுங்கள். ஏன் இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து இந்த பாட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இங்கே உள்ளே இருக்கிறவங்களே பண்ணி வச்சதாமா இல்லை பண்ண எங்கள் வீட்டுக்காரர் பண்ணதான்? ஓகே ஓகே ஓகே. அதாவது இங்கே யார் பண்ணுறா? அவங்க பண்ணுறதே எல்லாம். ஓகே, இங்கே ஒரு அப்பா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அவங்கள காமிக்க முடியல. ஸோ இங்கே உள்ளே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து ஃபேமிலியாக இருக்காங்க. இங்கே வர இந்த விசிட்டர்ஸ்க்குலாம் வந்து இவங்களே வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீ இல்லை, சேல். வந்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா வாங்குங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழனிசாமி பேசுறதுமே கேட்டது ஆர்வமா இருக்கு. இல்லை, நான் நல்லாவே பேசுகிறப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசுறது நல்லா இருக்கு, சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற முடியலன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லையே, நாங்கள் பார்த்துட்டு நீங்க பாக்குறீங்க, பார்த்து நீங்க உணர்றீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசுறத அழகா சொல்லிக் கொடுக்குறீங்க, சொல்லிக் கொடுக்குறது எங்களால செய்ய முடியலன்னு நீங்க கேள்வி கேட்குறாங்க. அது வந்து நான் சொல்லி கொடுத்து உங்களை செய்ய வைக்க முடியாது. நீங்க ₹1,00,000 செலவு பண்ணாலும் என்னால சொல்லத்தான் முடியும். செய்யறவங்க கையில, செய்யறது உங்க கையில தான் இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் ரெகுலரா பண்ணாதான் வரும். ஆமா ஆமா. இந்த அழுத்தாதீங்க, என்ன சொல்லுங்க, வேற நேர் பண்ணாதீங்க, இப்படி கிராஸ் பண்ணுங்க. இங்கே திரும்பியே வேண்டாம், சும்மா சிம்பிளா விடுங்க. இன்னும் கட்ட வர விடுங்க, கட்ட வர டைட் இருக்கு பாருங்க. எப்படி எடுக்கணும்னு சொல்லி எப்பவும் ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆக்சுவலி அப்பா காமியா ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேசுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா வந்திருக்கு. விடவே மாட்டேன், ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. நீங்க என்ன ரசிக்கிறதோட நான் உங்களை அதிகமா ரசிப்பேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஐயா, இங்கே கைத்தறி பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? நாங்கள் இங்கே ஆக்சுவலி நாங்கள் வந்து படிக்கிற பசங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டுங்கிறது பட்டு பூச்சி ரெண்டு வர்றது பட்டு. ஓகே. அந்த பட்டுங்கிறது ஆங்கிலம் சார்ந்த கையால் தான் பண்ண முடியும். ஓகே. அதுதான் நானும் வந்து இந்த கொடுத்து கட்டுறது, அதான் மக்கள். ஓகே ஐயா, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இது பண்ணுறீங்க? நான் வந்து 63 வருஷமாக பண்ணிட்டேன். 63 years. 7 வயசு அம்மாவுக்கு சிகடா போட்டேன். ஓகே. 8 வயசுல கமிஷன் 25 நயா பைசா. உங்கள் கணக்குப்படி ₹1,000. ஓகே. அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து நெசவாளர்னா உங்களுக்கு தெரியும். அவன் நிறைய பேருக்கு ஆடை இல்லாதபோது ஆடு நெய்து விட்டவர் பேருனாக்க தெரியலங்கிறாங்க. கரெக்ட். அந்த நெசவாளரை பற்றி தெரிஞ்சுக்கிறத நான் வந்து இந்த 10 வருஷமாக செஞ்சுருக்கேன். இங்கே நீங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக செஞ்சுருக்கேன். 15 வருஷமாக போட்டுருக்கேன். ஓகே ஐயா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கேசவன். ஓகே, ஐயா பேர் வந்து கேசவன். அதனால தான் உள்ள பூரா படம் போட்டுருக்கோம். ஓகே. ஓ, அதெல்லாம் நீங்கள் தானே? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அதான் பேசிட்டேன். ஏன்னாக்கா நெசவாளர் மிஷினு கரண்டு வந்து தான் மிஷின் வந்துச்சு. கரெக்ட். கரண்டு வர்றதுக்கு முன்னாடி இதான நெசவாளர் தானே. ஆமாம் ஆமாம்.
அதனால நான் வந்து ரொம்ப போராடி இங்கே வந்து அதிகாரிலாம் பண்ணி ஓகே நெசவெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால கவர்மெண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஞ்சி போட்டு நெசவாளத்துக்கு கொண்டாந்து நாங்கள் போட்டுருந்தா ஓகே அதுதான் உங்களுக்காக தான் ஓ நெசவாளங்க இந்த உள்ள நெய்கிறாங்க. ஓகே அவங்களுக்கு சுருக்கும்பாங்க. ஓகே அது ஆரஞ்சு ஓகே ஆரஞ்சு பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. ஓகே நான் இங்கே வந்து போட்டிருந்தா அவங்க இங்கே வந்து போட்டுருக்காங்க. புரியுது அது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுனா பட்டுங்கிறது வந்து இப்படிதான் ஹேண்ட்லூம் ஷாப் தான் பண்ண முடியும். ஓகே அது வந்து சில்க் ரொம்ப காஞ்சிபுரம் பட்டு சைனா சில்க்கும்போம். ஓகே சைனா விட்டுட்டு சில்க்குனால பட்டு தரமாட்டோம். உண்மையான பட்டு கிடைக்க மாட்டாங்க. 2 வார்த்தை தான் சில்க்கு. இப்போ அப்பான்னு கூப்பிட்டான் அம்மான்னு கூப்பிட்டான். இப்போ மம்மி டாடிங்கிறது 2 ஒன்று தான். இருந்தாலும் அம்மானு கூப்பிட்ற அடி வயிற்றுலேருந்து பாசங்கள் வரும். மம்மிங்கிறது உடம்பு ஒன்று தான் தூக்கும். அதுதான் சொல்லுவேன். ஓகே ஐயா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் சேர்க்கணும், நாங்கள்லாம் சொல்லணுக்காக நான் வந்து இந்த போட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நாள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா தாத்தா நடந்து போய் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு குடித்தாங்க. அவர் மகனுக்கு ஓட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. கரெக்ட். அவர் மகனுக்கு பைக், அவன் மகனுக்கு காரு. கரெக்ட். அப்ப தாத்தா நடந்து போனது யாரும் நினைச்சு பார்க்கணும்ல. கரெக்ட். அதான் சார். இந்த பட்டுக்கு வந்து ஏன் இன்னும் மேரேஜுக்கு பட்டு புடவை எடுக்கணும், சாமிக்கு பட்டு பாவாடை கட்டணும்னு சொல்ற காரணம்னா இது வந்து எந்த கலப்படம் கிடையாது. கரெக்ட். கெமிக்கல் கிடையாது. கரெக்ட். அது என்ன கலர் போடுறனாக்கா மஞ்சள்லேருந்து தயார் பண்ணுறதான். ஓகே. இப்போ ஸ்ரீவில் பார்க்குறீங்களா, ஈரோட்டு சந்தையில் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போச்சிங்கனாக்கா மஞ்சள் இருக்கு தான் போகும். இந்த மஞ்சள்னாக்கா மஞ்சள் ஒரே மஞ்சள் அளவுக்கு எல்லா கலர் எப்படிங்க வரணும்னு கேட்பீங்க. கேட்கப்படணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ மஞ்சள் பொங்கலுக்கு அந்த செடியோடு வைக்கிறோம். அந்த மஞ்சளை வந்து நல்லா வெவிச்சு விட்டு நடு சென்டரில் கட் பண்ணால் உள்ள 4 கலராக இருக்கும். ஓ, அதாட்டம் கலர் இந்த கொத்த மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னாலும் உங்களுக்கு விவரம் தெரியும். புரியுது. இப்போ லேடிஸ் தேய்ச்சி கூட கழுவுலாம், மூஞ்சில் பூச்சிடலாம், அந்த மஞ்சள்னு சொல்லலாம். ஓகே. அந்த நான் ஏன்னாக்கா ரோஜாப்பெல்லாம் கட் பண்ண முடியும். ஓகே. காஞ்சப்பெல்லாம் கட் பண்ண முடியும். தூளாப்பெல்லாம் அதை கட் பண்ண 3 அந்த மிக்ஸ் பண்ண 3 மிக்ஸ் பண்ணணும். ஓகே. கலர் அந்த 3 படம் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கலர் வரும். அதெல்லாம் பட்டோட அருமை தெரியலை. என்னமோ சுருக்குன்னு வார்த்தை போய் பட்டோட அருமை தெரியாமல் போச்சு. ஆனால் இன்னும் வந்து மேரேஜுக்கு பூசுறவங்க கூட இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கல்யாணத்துக்குனா பட்டு புடவை கட்டணும். ஆனால் பட்டு வேட்டி ரொம்ப பேர் எடுக்க தெரிஞ்ச வேட்டி கட்டிக்குவாங்க. காசு உள்ளவங்க 2 பேரும் இல்லை. அந்த மேரேஜ் லேடிஸ் போட்டு அந்த உண்மையான அந்த பட்டு புடவை தாலிலாம் வச்சு பூஜை நடத்துறதுக்காக அந்த பட்டு புடவை இருக்கும். எந்த மன கலப்படம் கிடையாதுக்காக அந்த மேரேஜ். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டா அந்த பட்டோட அருமை தெரிஞ்சுக்காம சிறுக்குன்னு மாற்றி அப்படியே காலப்போக்கில் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து இப்போ உட்காந்து கொஞ்சு போச்சு பிடிஞ்சா சுருட்டு போச்சுனாக்கா இதாட்டம் சைனா சுருக்கலாம். அவங்களும் பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள்லாம் போய் கடைக்கு போய் சில்க்கு சாரி கம்மி கட்டிங்க. இதே பாட்டி அடிச்சுப்பாங்க பட்டு புடவை இருக்காங்க. பட்டுக்கு ஹேண்ட்லூம் சாரி கம்மி கேட்பாங்க. ஹேண்ட்லூம்னா கையால் தான் பட்டு பண்ண முடியும். அவங்க மனசில் உருவி அதை தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்குவான். கீழேருந்து எடுப்பாங்க சார். ஓகே. இப்போ நீங்களாம் போய் சில்க்கு சாரி நகர்ந்து இருக்குங்க பாட்டு ஹேண்ட்லூம் இதெல்லாம் கிடக்கட்டுங்க. அதெல்லாம் தெரியும். சிலுக்குன்னா நீங்கள் ஹேண்ட்லூம் சாரி பட்டு வேணும் அப்படின்னு பாட்டு கேட்கும்போது தெரிஞ்சுக்குவோம்.